காயத்தை பார்த்தா தெரியும் பேர் பெரிய ஒரு காயம் ஒன்று இருக்கு தெரியுதா உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வேலையிலே ஓஹோ கல்லர் இருக்கு பாருங்க இங்கால வரும்போது கேட்டுக்கங்கய்யா திருப்பி சொல்லுங்க. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் க்ரீன் லைன் கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லி அங்கே தான் நாங்கள் தங்கியிருந்த நாங்கள். இப்போ நாங்கள் எங்கிட்ட சொல்ல போனால் ஒரு இன்றைக்கு 40 கிலோமீட்டர் இல்லை 68 கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர்ன்ட்டு தெரியல. இந்த எங்களோட பயணம் நாளையோட எங்களோட பயணம் முடிவடையுது. சரியாக 25ஆம் தேதி இந்த காணொலி சில நேரம் 25ஆம் தேதியும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கே தெரியல. 25ஆம் தேதி நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் என்னோடய பயணம் முடிவடையுது. ஓகே உறவுகள், நொண்டிகள் தான் போகிறேன். நின்று சொன்னால் ஆரம்பம் நடக்கி கொஞ்சம் இந்த கால் நோய் கொடுக்குதானே, இப்போ இந்த போக அந்த கால் நோய் தெரியாமல் போயிடும். சவரங்கள் இப்போ சரியாக நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தா தெரியும், வெள்ளாங்குளம் என்ற ஒரு இடத்துல நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். இதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இடமாடாப்பா? முக்கியமான இடம் டக்குன்னு மறந்து உடம்பு போருங்க போய் சொல்கிறோம். சரிக்கோ, டக்குன்னு மறந்துட்டோம் நாங்கள். முள்ளங்காவில் அதாவது சொல்லப்போனால் எங்களுக்கு அங்கால A9 ரோட்டில் இருக்கிற முருகண்டி மாதிரி இங்கே முள்ளங்காவில் என்ன A34 ரோட்டுக்கு என்ன கதை எப்படி மன்னார் போயிட்டு வணக்கம் உங்களை வருது போல எங்களுக்கு. வணக்கம், என்ன கதை? குழாச்சி போடு என்ன ஒரு கெஸ்டா கூடி கொண்டு வந்தாங்க ஐயா. அவர் வந்து இங்க ஒரு கூட்டாளி விட்டார். அப்படியே உங்களை பார்க்கத்தான் முன்னாடி வந்தவர். நான் கூட்டி கொண்டு வந்தேன். முன்னாடி கேட்டு அவர் ரொம்ப வாங்கிட்டார். நான் ஊருக்குள்ள சந்திப்பார் நினைக்கிறேன். சரி, என்ன ஊருக்குள்ள சந்திப்பார் செவ்வாய்க்கிழமை. ஓகே, போயிட்டு வரேன். என்ன ஒரு கால் எடுத்து வச்ச முடிஞ்சது கிளிநொச்சியில் நினைக்கிறோம். என்ன இப்போ கிளிநொச்சி தானே? இப்போ கண்ணுக்கு என்ன கிளிநொச்சி மாவட்டத்தில் நிற்கிறோம். ஒரே ஒரு கால் வச்சோம். மன்னார்லேருந்து கிளிநொச்சி வந்தாச்சு. அது சந்தி தானே, அந்த வெள்ளாங்குளம் சந்தி, அதாவது மாங்குளத்துலேருந்து மன்னார் போர்டர். வென்பி இருக்கு இங்கால. ஓகே கிளம்புனா அம்பாரா? சரி, ஓகே, சந்தோஷம், நன்றி, பாய். இந்த இடங்களெல்லாம் பார்க்க நல்லா இருக்குதுங்க. நான் கூடுதலாக இந்த நாங்கள் முந்தி அறைக்கே பஸ்ஸுகளில் வந்ததால் இந்த இடங்களை பார்க்க சும்மா அப்படியே ஒரு உண்டு. இப்போ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே முழங்காவில் வந்துட்டு வேறுங்க போட்டு தெரியுது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் முழங்காவில் முருகன் ஆலயம் இருக்குது வேறுங்க. முழங்காவில் பிள்ளையார் ஆலயம் இன்னும் பிரபலம். என்ன இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை பெய்யல. இப்போ மழை தூரத்து வாங்கி விடுது வேறுங்கோ. இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் நடந்த அப்புறம் மழை தூரத்து வாங்கியிருக்குது. வரும்போது கேட்டுக்கங்கய்யா திருப்பி சொல்லுங்க. இல்ல சொன்னோம் ஜூஸை குடிங்க, வாழைப்பழத்தை சாப்பிடுங்க, தெம்பா நடந்து போங்க. சந்தோஷம், நன்றி. நடங்க. இவர்தான் கத்தி வந்தாளா? அவன் நடப்பான். அவன் இன்றைக்கு 68 கிலோமீட்டர் நிற்க நடக்கப்பான். இங்கே இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் முழங்காவில் அம்மன், அதாவது முத்துமாரியம்மன் ஆலயம் இங்கே இருக்குது. அங்கால ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. அந்த இடத்துல பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்புபுரம்னு சொல்லி. இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூனேரி பிரதேசத்துக்கெல்லாம் வருகுது. முழங்காவில் பேருந்து நிலையம் இருக்குது. இங்கே தான் விநாயகர் ஆலயம் இருக்குது. விநாயகர் ஆலயம் இப்படியே இந்த பகுதியிலேருந்து இப்படியே போனோம்னு சொன்னால் அங்கே முருகாண்டி. இந்த பாட்டுக்கு முருகாண்டி, அதாவது மன்னார் ரோட்டில் முழங்காவில் பிள்ளையார் ஆலயம் ஃபேமஸ் மாதிரி அங்கால A9 முருகண்டி ஃபேமஸ். இதுக்கு இந்த முழங்காவிலுக்கு ஒரு வரலாறு ஒன்று கிடக்கு, நான் கேட்டு சொல்கிறேன் நண்பரை. சரியாக இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழங்காவில் துயிலும் இல்லத்துக்கு முன்னால் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். 27ஆம் தேதி எங்களோட மாவீரர்களுக்கான தினம் பெறுது. இந்த இடத்த பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவீரர்கள்ன்ற கல்லறை இருக்குது பாருங்க. எங்கால பார்த்தா தெரியும். இந்த இதில் பாருங்க, மாவீரர் துயிலும் இல்லம். இங்கே முழங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவீரர்கள்ன்ற கல்லறை இருக்குது. இல்லை அருவாசி பார்த்தீங்கன்னு சொன்னால் உடைச்சிட்டாங்க. சில இடங்களில் மட்டும்தான் அந்த பேர் இருக்குது. என்ன
ஒரு 10-15 போட் தான் பேர் மிச்சம் அடையாளங்கள் அப்படியே அடையாளங்கள் இருக்குது அந்த அடையாளம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கிருஷ்ணர் ஆலயம் ஒன்று இருக்காருங்க. ஆ உள்ளுக்க இருக்கா பெரிய கோயிலா? நான் முன்னூறு மாதிரி தான் கோயில் நினச்சி போட்டு இதை பார்க்க கோவில் வேறு தான் கிடையாது, குட்டி கோவில் மாதிரி. ஆ இளநிலா வீதி. நல்ல நல்ல தமிழ் பேர்களே இருக்குது இந்த வீதிகள். இந்த பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும் சொல்லுங்கள். இப்போ என்ன செய்யணும்? எங்களோட நடந்த வேதங்களோட நடந்து வந்து அப்படியா? என்ன பேர் தம்பிக்கு? பிரவீன். அப்போ உங்களுக்கு அப்போ முழங்காயிலண்டே என் பேர் வந்ததா சொல்லுங்க. முழங்காமல் இடி விழுந்து அது வடிவா சொல்லணும் எனக்கு. முழங்காமல் பிள்ளையார் கோயில் அங்கே கிணறு இருக்கு. அந்த கிணறு முழங்காமல் இடி விழுந்து அந்த கிணறு அப்போ முழக்கம் பெறாம இடி விழுந்ததோ? அப்போ அந்த கிணறு முதல் தோண்டி கொண்டு வந்துருக்கணும். அப்போ தண்ணி வேற இல்லை. அப்போ முழங்காமல் இடி விழுந்துருக்கு. ஓகே பாய். என்னென்னு தெரியல வடிவான வரலாறு நீங்கள் சொல்லுங்கள் சரியா? நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழங்காவில் பொதுச்சந்தை பூனகிரி. நாளைக்கு வடிவா எல்லாத்தையும் உள்ளுக்கு போய் காட்டுறேன். ஒரு நாளைக்கு முழங்காவில் எல்லா இடங்களையும் சுற்றி காட்டுறேன். என்னென்னா பேருந்து பிரியாணி கடை உள்ளுக்கே இருக்குதா. இதிலேருந்து சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பூனகிரி சந்தி வெறும் 29 கிலோமீட்டர் மட்டும்தான். இங்கே வேறங்க இதில் வாதா தெரியும். 29 கிலோமீட்டர். நாச்சிக்குடா உள்ளுக்கு போகணும் 10 கிலோமீட்டர். இது நாச்சிக்குடா டவுன் பஜார் உண்டு வேறங்க. என்ன மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டீங்களோ? நாச்சிக்குடா பஜார். வணக்கம். எப்படி சுகம்? முடிஞ்சு 8 மணி தேட்டர் வந்து சேர்ந்துடும் இங்கே கிட்ட. நடந்து வந்துட்டாங்க பண்ண திருப்பு. நாங்களும் பண்ண திருப்பு தானே வந்தேன். சரி சந்திக்கு நாங்கள் பயணிப்போம். ஓ தெரியும். நாங்கள் ரெண்டு இடத்துக்கே வந்தீங்க. நான் கண்டுபிடிக்கலாம் போயிட்டேன். இதில் நாச்சிக்குடா வந்துட்டோம். இப்போ நாச்சிக்குடா சௌரம் கூட தான் நாங்கள் 2 ஒன்று இருக்கோம். இங்கே பார்த்தா தெரியும் நாச்சிக்குடாவை. நாச்சிக்குடா கிராமத்துக்கு போனால் உள்ளுக்க போகணும் 2 கிலோமீட்டர். நல்லூரிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட நடைபயணம் 1 10 சேர 10 50 சேர 50 இன்னும் 2 மடங்கு 100 நாளாக இன்றைய தினத்தின் நாளாக 105 நாளாக நடையாம் பொடி நடையாய் நடந்து கொண்டு இப்பொழுது பூனீரினை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் நாங்களோ நடந்து செத்த கால்களை உடையவர்கள், மழை வெள்ளத்தில் நிரம்பினைந்து குறைத்த கால்களை கொண்டவர்கள், காலிலே ரேகைகளை ஏற்றவர்கள், முழங்காலிலே முழங்கால் திரட்டை ஏற்றவர்களாகிய நாங்கள் இன்றைய தினம் பொழுது பூனேரியை கடந்து யாழ்ப்பாணத்திற்கு ஆரம்பமாக கட்டிமேளம் இல்லை பயிர் போடு ரோட்டை மறைக்கும் மன்னர் தொடக்க வீதியிலே நாவக்குழி எனும் பிரதேசத்தை சென்றடைய உள்ளோம். இதுவரைக்கும் 68 கிலோமீட்டர்களில் சரியாக 15 கிலோமீட்டர்களை கடந்த நாங்கள் இன்னும் 13 கிலோமீட்டர்களை அந்த கல்லை பார்த்து ஒவ்வொருகல்லாக எண்ணி நடையாம் பொடி நடையாம் என்று இவ்வாறு பல விளையாட்டுகளை செய்து கொண்டு நடந்து கொண்டே இருக்கின்றோம். நாளைய தினம் எத்தனை மணி கிளம்புவோம் எங்களுக்கும் தெரியாது, எங்கெங்க நடக்க போறோம் உங்களுக்கும் தெரியாது. இப்படியே நடந்து கொண்டு போகின்ற வேலையிலே வேலையிலே வேர்த்து கொட்ட நடந்து போறோம். வேலையில்லே வேர்த்து கொட்ட நடந்து போறோம். இந்த வேலை அந்த வேலை ஒன்றும் தெரியாது, நான் சென்ற வேலை எனக்கு ஒன்றும் புரியாது. சரிதானே பாட்டு? அதோ அந்த பூநெறி நோக்கி இதோ தான் நடந்து போறோம். காலே நீ நோவாதுன்னு சொன்ன காலம் தான் கலண்டு போச்சு. பஸ் ஸ்டாண்டு கண்டவுடன் மனதுக்குள் குளிரும். பேக்க கலட்டி போட்டு இருக்க நெஞ்சுக்குள்ள இன்னைக்கும் பசம் தெரியுதோ.
பட்டாண்டு தெரியுதோ பாரடா இல்லையாடா வந்த உடனே இருக்கணும் ஓ மாடா இப்படி நடந்து கொண்டே போகணும் ஓ மாடா ராணி கடற்கரையோர மாதிரி இது வந்து புனேரின்னு நடு ரோட்டால நடந்துதான் நாங்களும் போறோம் தேடி போறோம் நல்லூருக்கு போகணும் விசாராக்கி போட்டு நல்ல பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வளர்த்தாச்சு திருப்பியும் நச்சந்தீர்க்கவா ஆரியங்காவையனே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோவில் ஒன்று இருக்குது முருகன் ஆலயம் அடுத்த எங்களோட ரூம் வந்துட்டு இங்கே பார்த்தா தெரியும் தான் எங்களோட அடுத்த ரூம் இப்படி ரூமுகளுக்கு படுத்து தான் யாழ்ப்பாணம் போய் சேர போகிறோம் நாங்கள் எத்தனை மணி சென்றாலும் இப்படியான ரூம்கள் தான் எங்களுக்கு படுக்க உதவ போதோ பேருங்கோ நல்ல இடமா பார்த்து பிடிக்கத்தான் போகிறேன் இந்த ரூமை கட்டினவர் இங்கே பேருங்க அப்படி கோவிலே முடாங்க கிடக்கடாப்பா இங்கால நல்ல ஒரு பாலமுருகன் ஆலயம் இருக்குது இங்கால பேருங்கோ இது தம்பித்துறை பல்லவராயங்கட்டு நல்ல ஒரு இடம் சூப்பர் இடம் ஆனால் எந்த இடத்த நீண்டை பிடிச்சி போட்ட பாத்தியோ இந்து ரபேக்கா கரகரபரிசி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த படுக்கை போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரூமை கூட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் படுக்க வந்து சேட்டை காடி போட்டு படுக்க ரெடிய இஞ்ச பேரு அதான்டா வர்கீஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நடு காட்டுக்குள்ளே ஒரு கடை ஒன்று இருந்தது இந்த கடையிலேயே நாங்கள் ஒரு பிளேண்டி ஒன்று குடிச்சிட்டு இப்போ நாங்கள் திருப்பி வழிக்கிட போகிறோம் என்ன தெரியும் தானே நடந்து போவ என்னத்துக்கு கேட்குறேன் எனக்கு தெரியும் எனக்கு சும்மா நடக்கல இந்த கதை சொல்லுங்க ப்ரோ என்ன ப்ரோ ஹலோ லாஸ்ட் டே ரூம் இல்லாமல் அலையும் கட்டம் எப்படி இருக்க போகணும்னு தெரியல உண்மையாவே டிக்டாக்ல நம்பரை போட்டா வேலை ஒடி இல்லாத சாமம் போல் எடுத்து கிடாந்தி கொஞ்சம் ரூம் இல்லைன்னு நம்பரை போட்டால் அவ்வளோதான் கொனட் விக்க நிற்கிதோ அது நிற்கிதோ என்ன வேறு கேட்டு கொண்டிருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அண்ணன் வந்திருக்க ஆட்டோவில் இல்லைங்கட தங்கம் வேறு இருந்து போட்டால் தங்கம் இப்போ உயிர் வந்திருக்கு ஆளுக்கு வேறு தெரியும் இவர் அங்கே தமிழ்னா பார்க்க போனதில் எம்பிட்டவர் இவர் தமிழ் ப்ரோஸ் ப்ரோ எப்படி இருக்கு ப்ரோ நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ வெற்ற வீட்டில் தங்க போகிறோம் நாங்கள் சர்ச்சில் தங்க இருந்த நாங்கள் அப்படியே வீட்டில் தங்கி தான் எங்களுக்கு அங்கே போகிற ஈஸி என்ன நான் ஃபாதர் ஒரு காடி சொல்லிடுவேன் சொல்லிட்டோம் ஒரு அண்ணா ரூம் தந்துட்டேன் அவருக்கு தெரியும் மாதவன் கோட்டல்னு சொன்னார் ஆதவன் கோட்டல் ஆதவன் கோட்டல் சர்ச் பண்ணனா அங்கே மேலே ரூம் பக்கத்தில் அங்கே ரூம் இல்லை எங்கள்கிட்ட இல்லை எங்களோட வீடு நல்ல ஆனால் கட்டி வந்து நல்ல பார்த்தீங்கன்னா கடும் சமருக்கு மத்தியில் பூனேரி சந்தியில் நண்பரோடான் பாருன் நண்பர்கள்லாம் ஃபுல் சாப்பாடு நண்பா அந்த கூட கொஞ்சம் பிடிங்க நண்பா இது என்ன இடம் பூனேரி பாடியடி சந்தி என்ன அதோட பூனேரி இந்த நாளே கடுமையாக கஷ்டப்பட போகிறோம் பார்த்துட்டு நினைச்சு சரியா நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பூனேரியில் ஆதவன் ஹோட்டல்னு சொல்லி ஆதவன் சாப்பாடு கடை அங்கே தான் நிற்கிறோம் அன்னையன்ற வீட்டில் நாங்கள் தங்க போகிறோம் இன்னொரு காயோடு காட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உதயன் அந்த கடையில் சாப்பிட்டு அவர் தான் வீடு ஒன்று தந்தவர் அந்த வீட்டில் தங்கி போட்டு நாளைக்கு வெளிக்கிட போகிறோம் கடைசி பயணம் நல்லூர் அணை நோக்கி இதெல்லாம் எங்களோட உதயண்ணாண்ட மேன் கவக்க வெல்கம் பண்ணு தமிழ் ப்ரோ இங்கே கபிலாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸில் ஏறி விளைக்கிட்டான் கபிலாஸ் பஸ்ஸில் ஏறி விளைக்கிட்டான் கபிலாஸ் வேறங்க அப்படியே அவள் நல்ல கணக்காக வந்தான் அவன் வணக்கம் ரூபாலே எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ நான் நல்ல சுகமாக இருக்கேன் நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கடைசி நாள்னு சொன்னால் எங்கள் நடப்பயணத்துக்கான கடைசி நாள் இன்றைக்கு நாங்கள் நல்லூரில் சரியாக 4-5 மணிக்கு எங்களோட பயணத்தை நாங்கள் முடிக்க போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பூனேரியில் வீட்டில் நாங்கள் தங்கியிருந்தோம். இங்கே தான் தங்கியிருந்த நாங்கள்
ரொம்ப நன்றி, சந்தோஷம். அது எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்தது யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பூனேரி சந்தியில் இருக்கிற ஆவணன் என்ற கடை ஒன்று இருக்குது. அவர் தான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்தார். ஓகே, போயிட்டு வரோம். சந்தோஷம். யாரான சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்படி நாங்கள் இப்போ 6:23 எங்களோட பயணத்தை நாங்கள் இப்போ ஆரம்பிக்கிறோம் வெற்றிகரமாக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்றெல்லாம் கடும் மழை பெய்யுது, வெள்ளம். நாங்களும் மழைக்கு நினைஞ்சு தான் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட வந்திருப்போம். இங்கே இந்த பொடியனை பாருங்க, இந்த பொடியனெல்லாம் வயல்கரையால் தான் வீட்டுக்குள்ளேயே போகிறான். இது மெயின் ரோடு. அங்கே ரோடு இருக்கும் இல்லை போல, என்ன ரோடு இருக்கிற மாதிரி இது என்ன கண்டா இந்த ஒன்று இருக்கோம். இந்தா வந்துட்டு இருக்கோம் எங்கட யாழ்ப்பாணத்துக்கு போகிற சந்தோஷமே தனி சந்தோஷமுங்க. சங்குப்பட்டி என்ன கொஞ்சம் இதில் காலெல்லாம் ஸ்பீடாக வேலை. இப்போ என்ன நோக்கம் இருந்தாலும் கால் சும்மா கடுமையாக வேலை இதுங்கோ. என்னடா தக்காளி அது சங்குப்பட்டி பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கடை. இந்த பாலத்தின் நிலைமையை பாருங்க. இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முதல் திருத்தினது பாலம். எல்லாம் இங்கே கரல் கட்டி போய் கிடக்குது பாலம். இந்த இடம் எல்லாம் பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி கடுமையாக கரல் கட்டி போகிற இடம் எல்லாம். பாய் பாய் சந்தீபா நல்ல இல்லை பாய். இப்போ சங்குப்படி பாலம் யாழ்ப்பாணம் வந்துட்டோம். நாங்கள் யாழ்ப்பாணம் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சங்குப்பட்டி பாலம் கழிய ஏதோ தடை கொண்டு வர அந்த தடையெல்லாம் தூக்கிட்டாங்க. நல்ல விஷயம் தூக்கினது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க அந்த வாகனங்களை கொண்டு வந்து வளைச்சி போட்டு எடுக்கணும், நின்று போகணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ ஓகே, கன்னிவடி அந்த அதுலேயும் கிளியர் பண்ணுற அந்த இது இருக்குது வேறு கொஞ்சம். இதில் இப்போயும் கன்னிவடி இருக்குது அம்மிக்கால. அப்போ வீட்டை போகிறத நினச்சி எவ்வளோ ஆவலாக இருக்கிறீங்க சகோதரன்? சொல்லுங்க நீங்கள் இப்போ சொன்னால் தானே தெரியும். சூட்டோட சீல் பண்ணி விட்டு கடை முடிஞ்சுது. அது அப்போ இதில் கடை முடிஞ்சுது. இல்லாமல் காலி பண்ணிட்டு போயிட்டோம் இந்த இடத்த விட்டு. சகோதரங்கள் எல்லோரும் வந்து கதைச்சி பேசி போட்டு விளையாடுத்துட்டு போயினோம். ஆனால் கொஞ்சம் கூட எங்களுக்கு வீடியோ எடுக்கிற எண்ணம் இல்லைன்ற தக்காளி வீட்டை போகிறோம். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி அச்சு வேலையிலேருந்து வந்திருக்காராம். என்னோட சேர்ந்து நடக்க போகிறாராம். என்ன பேர் தம்பி? நடப்பீங்களா? எங்களோட ஸ்பீடாக நடக்கும் போல் நல்லபடியாக நடக்கிறான் பாருங்க. 9 வயசாகும் ஆளுக்கு. தக்காளி கொக்குலா கால்வா நடக்க போகிறோம். சரி, இப்போ கொக்குலா கால்வா சரி கடந்தாச்சு கொக்குலா கால்வா. இதில் நாங்கள் இந்த கோயில் அடியில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தனாங்க சொன்னால் வீடியோ எடிட் பண்ணணும். கிட்டத்தட்ட 3 நாளுக்கான வீடியோ கிடக்கு. இன்றைக்கு கடைசி நாள். அப்போ அந்த வீடியோ எடிட் பண்ணால் தானே போட முடியும். அதை வச்சிருந்தேன் பிரியோசனம் வேண்டதுக்காண்டி வீடியோ எடிட் பண்ணி கொண்டு இருக்கோம் மெல்லவன் வேறுங்க. இப்போ நாங்கள் நாவற்குழி சந்தைக்கு வந்துட்டோம். சரி புதுவா கல்ல அப்படியே விட்டு பஸ்ஸில் ஏறி போயிட்டான். காட்டியிருப்பேன் உங்களுக்கு அப்படியும். டேய் உனக்கு பயலா பேட்டா சின்ன நெருப்பன் புளிக்குட்டி ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்கு பார்த்தியா அங்கோட. என்ன இருக்கிறதுக்கு இடம் இருக்கா? அங்கே இருக்கு இடம். சௌரங்கள் இப்போ வேறுங்க நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ரயில்வே ஸ்டேஷன்லாம் நிற்கிறோம். இங்கே வேறுங்கோ நாவற்குழி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு மாதிரி வந்தாச்சுங்கோ. மட்டும் காப்பாற்றி கொண்டு வரேன். ஓ காப்பாற்றிட்டு வரத்தானே வேணும். ப்ரோ ஹூ ஆர் யூ? வேர் ஆர் யூ ஃப்ரம்? இந்த காயத்தை பார்த்தா தெரியும் பேருங்கோ. பெரிய ஒரு காயம் ஒன்று இருக்குது தெரியுதா உங்களுக்கு? பேருங்கோ சௌரங்கள் ரெயின் வருது. ஏசி ரெயின்னு நான் நினைக்கிறேன். ஃபுல்லாக ஏசி தான் இது. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரி எங்கே நடக்க போனா உனக்கு இன்றைக்கு தான் சந்தோஷம். என்ன விடுதலை என்ன இன்றைக்கு என்ன உனக்கு? என்னடா கவிலாஸ் சொல்லு, இந்த உண்மையா சொல்லு. அஞ்சா டேய் இங்கே சொல்லு, வந்து சொல்லு. விடுதலையோ இல்லையோ? விடுதலை இல்லையோ? என்ன மாதிரி இப்போ ஃபீலிங் நேற்று உனக்கு இடம் எப்படி இருந்தா சொல்லு. நாங்கள் முன்னுக்கு போனோம் எப்படி இருந்தா கொஞ்சம் தூரம் இல்லை சொல்லு. அந்த நிலையில இருந்து சொல்லு. அப்படி அந்த நிலையில இருந்து சொல்லு. அல்லது குளாரினா உனக்கும் குளாரிடா குளார தூங்கி விட்டான். நெஞ்ச பின்னாண்டு வினையா தூக்கிட்டான் பின்னால இருந்து. ஐயோ அம்மா வினைகிறான். 48 கிட்ட வருமா? கூட வரும் 60 இல்லை ஒரு 50க்கு மேலே வரும்னாங்க. 58 கிலோமீட்டர் மொத்தம்.
அப்படி இல்லை இன்றைக்கு என்ன இங்கே அண்ணன் அலசின இங்கே பேரங்க வண்டி நீங்கள் வாங்க அது பிரச்சனை இல்லை சமாளிக்கலாம் அது என்னென்றால் நேற்று இவர் குளர்னர் இப்படி இந்த என்ன விடுங்க ஐயா என்ன விடுங்க ஆமா என்ன விடுங்க ஐயோ ஐயோ அதே புது உடுப்படுத்து வச்சுக்கிறீங்களா எங்கே போகிறதுக்கு இது இதான் யூனிஃபார்ம் வேணிவேல் ஓரஞ்சு கலர் ஆரிய பவனில் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்குது ஆளுக்கு சைவ சாப்பாடு தம்பி விரியடா சாப்பிடுவோம் ஆமானோ ஆமான் தெரியும் தாடு ஆனா அண்ணன் ஆனா இங்கே இண்டை விட்டுருக்க மாட்டேன்னு என்ன அண்ணன் இன்றைக்கு ஆளை விட்டுருக்க மாட்டேன் இங்கே இன்றைக்கு இவனை நான் விட்டுருக்க மாட்டேன் விட்டதுக்கு காரணம் நேற்று குளர தூங்கி விட்டோம் அந்த ஒரு பொடியை பிடிச்சி வச்சிருக்க அம்மா என்ன விடுங்க என்ன விடுங்க சரி சாப்பிட்றா சாப்பிட்றா தம்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்குழி புகையிறது நிலையத்திலேருந்து நாங்கள் இப்போ நல்லூருக்கு வலிக்கிட்டாச்சு நல்லூரில் காண்றானா இருந்தாங்க வானம் வரான் இப்போ இங்கே ஒரு ஓட்டம் வந்தப்போ போய் கொண்டு சரியா நான் போயிட்டு வாங்க சந்தோஷம் நன்றியா இதுக்காக போகிறேன் இதுக்காக நேரம் இதுக்காக எங்கேயோ போய் நடந்தோம் கோப்பா அதுக்காக வேணா கோப்பாக்கி போய் நல்லூர் போவோம் அப்படி போக போறீங்க அப்படி போவோம்பா எப்போ எப்போ முடிவு மட்டும் பார்த்து கொண்டிருக்கோம் என்ன ஓய்வு பொதுநர்வா ஓய்வு விடுதி அது என்ன பொது விடுதியா பப்ளிக் போகலாமா எங்கே இருக்கு இந்த அழையெல்லாம் அழைச்சிட்டு இருக்காது விலாஸ் வண்டியோட பயணம் முடியுதாப்பா எப்போ முடியும் மட்டும் பார்த்து கொண்டு இருந்துருப்பேன் நீங்கள் என்ன வீட்டாவே குந்தில் பாடு நிற்கிறோம் ஓமாடாப்பா அதை ஆறுதல் எங்கே நடக்கவும் நானும் பாரேன் இப்போ சொல்லு திருப்பி வாங்க நடக்கவும் வீட்டை போகும் வாங்க சிரிப்பை பாடா சிரிப்பு தாண்டா அண்டைக்கு பட்ட கஷ்டங்களை யோசிச்சால் அழுகையும் வரும் சைக்கிள் ஒரு ரோட்டை பார்த்தீங்களா என்ன மாதிரி இருக்கும் சொல்லி அது சைக்கிள் சின்ன பண்ணாதே வளைச்சி போட்டாங்களாயிரும் யாழ்ப்பாணமோ வலது காலத்து வைக்கிறாங்களா என்ன யாழ்ப்பாணத்துக்குள்ள என்ன முடியுது நன்றி நன்றி நடந்து வந்துட்டீங்க ஒரு மாதிரி அப்படி மழையெல்லாம் ஓகே மழை அப்படி விட்டுதா எப்படியோ போய் நன்றி எங்க வந்தால் அவன் இல்ல ஒரு மாதிரி முடிச்சிட்டு வந்துடான் இந்த இதே இடத்துல வச்சு சொல்லி அனுப்பினாங்க முடிச்சிட்டு வா வேலை காலம் தானம் வந்து ஆனா நிலவை ஒத்துக்கொள்ள வாழ்த்துக்கள் முடிச்சிட்டு வந்துடுறீங்க வாரதே உங்களுக்கு தெரியாத இடைவிடாது இவருக்கு சலிக்காது அண்ணா பாத்தீங்கன்னா அண்ணா லண்டன்ல இருந்து வந்திருக்கிறார் அன்றாவரத்தில் வந்துச்சவா அன்றாவது சந்திச்சவா நீங்க ஃபினிஷ் பண்ற கேக்கு தான் அங்க நிக்க விட மாட்டேங்க வலிக்கிடுவாமா அடுத்த 25 வலிக்கிடுவோம் அடுத்த 25 அப்ப வந்து முன்னதாத்தே சொன்னது ஆளுக்கு வந்து காலெல்லாம் கொஞ்சம் இதண்டு இனி மெடிக்கல் செக்அப் கட்டாயமே அண்ணா சிவா அண்ணன் கருத்தம்பரம் வருவார் இதுல கட்டாயமே வர விடுபட்டு அங்கிருந்து வெளிக்கிடைக்கே தமிழ் செங்க நிக்குது எங்க நிக்குது இடையில ஆகலை கட்டாயம் சந்திப்போம் எட்டு சொன்னவர் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறாருன்னு ஒரு சின்ன பயணம் ஒரு 10 நாள் பயணத்துல அப்படியே வந்த இடத்துல வந்திருக்கு அங்கால அக்கா அடிக்கிறா நீங்க டென்மார்க்ல இருந்து வந்துக்கிறீங்க அதெல்லாம் டென்மார்க்ல இருந்து ரைட் ரைட் சந்தையில் சந்திச்சு நாங்கள் எப்போ இப்போ சந்திச்சு கன நாள் இருக்கு 100 நாள் இருக்கு 100 நாள் இருக்கும் தொடங்கி சந்திச்சு ஓ
சந்திச்சு கடைசி ஒரு 89 நாள் இருக்கு. 89 நாள் இருக்கு. 89 இல்ல 90 நாள் இருக்கணும். அன்றாபுரத்தில் சந்திக்க 4 நாள் 100 நாளுக்கு மேல இப்போ சந்திச்சு நாங்கள் 7 இல்லை 6 நாள் உங்களை சந்திச்சிருப்போம் அன்றாபுரத்தில். உங்களை விட 1 கிலோமீட்டர் மெதுவாக நடந்து அப்போ கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம். சரி, இந்த பயணத்தை பற்றி நீங்க உங்களுடைய அபிப்பிராயம் கருத்துக்கள் உண்மையில வந்து நினைக்கலாதது வந்து எல்லாருமே கடைசி மேலாது. நான் தமிழ் ப்ரோஸ் வெளி கிடைக்க யோசிச்சேன், இது முடிக்குமாண்டு உண்மையில நினைக்கல மணி. திருப்பி வந்து நான் அப்பயே யோசிச்சேன் வெளி கிடைக்க முடிக்க வேணுமாண்டு. ஓகே, எனக்கு அந்த அழைப்பு கிடைச்சதுக்கு நன்றி. கடவுளுக்கு நன்றி. உங்களை வந்து வரவேற்கணும் இருந்திருக்கு எனக்கு இந்த நாவக்குழி வளைவில், யாழ்ப்பாணம் வளைவில். சந்தோஷம். அப்போ நீங்கள் முடித்தது சந்தோஷம். எல்லாமே வெற்றிகரமாக நடந்திருக்கு. அதே மாதிரி உங்களோட என்ன கொள்கையோட போனீங்களோ அந்த கொள்கை நிறைவேறிக்கொண்டிருக்குது. அதுதான் வேணும். நான் கூட இங்கே வெளிக்கிடையாக சொன்னேன், நீங்கள் முடிக்க மாட்டீங்கடா, காலெல்லாம் இதாகிடும். நான் அந்த அனுபவத்தை போடுறதுக்காட்டி கொஞ்ச நாள் சும்மா போட்டேன். வடிகைகளோட தானே சோர்வாக இருக்குது. அப்படி அது நடக்க வெளிக்கிடையாக இப்போ ஒரு நாள் நடக்க அது கொஞ்சம் தூரம் போக அந்த ரோட்டில் பார்த்துட்டு காடு மாடு வல்லம் எல்லாமே. எப்படி இருந்தது முதல் நாள் 25 கிலோமீட்டர் நடந்த உங்களுக்கு? முதல் நாள் 25 கிலோமீட்டர் நடந்தது எப்படி இருந்தது உங்களுக்கு? அது பரவாயில்ல, எனக்கு பொறுத்து போய் தான் பார்த்தேன். 1 கிலோவே இல்லை சாதனை. அண்ணா அண்ணா வந்துட்டார். மகனை சந்திக்க இவர் தான் உடனே உங்களுக்கு பிளைண்ட் எல்லாம் மேக் பண்ணி தந்துதான். அப்படியேங்கோ. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னு சொன்னால், இப்போ மாவீரர் வாரம் இன்றைக்கு 25ஆம் தேதி. இந்த நாளில் எந்த ஒரு இதுவுமே நடக்காது. நாங்களும் வேண்டாம் வேண்டிய சொல்லிட்டோம். ஆகையால் இப்படி நாங்கள் போய்கொண்டே இருக்கிறோம். பாருங்கோ, இது மாவீரர்களுக்கு குறித்தான வாரம். அதாவது எங்களோட தமிழுக்காண்டி உயிரை விட்ட தெய்வங்கள். கவனம் அனுப்பி வச்சுனாங்க. கவனம் அனுப்பி வச்சுனாங்க. திருப்பி கவனம் வந்து கூட்டிக்கணும். அவடத்துக்கு கூட்டிக்கணும்னா வந்தாங்க. இவங்க தெரியுது நான் இடக்கா பார்க்குற அப்படியே தெரியாது. ஒரு நாள் தெரியுது. அப்படியே உடம்பு சேர்த்து இங்கே தள்ளி கருத்து போயிட்டேன். இந்த பாருங்க கலர் ஒரிஜினல் கலர் இங்கே கிடக்கு. சரியோ, இந்த பனைமரங்கள் எங்கட யாழ்ப்பாணத்தில் நடக்க எப்படி இருக்கு? யாழ்ப்பாணத்துக்கு வந்தோம். அந்த இங்கே நாகக்குடி சந்தி இருக்குதா கத்துறேன்டா. யாழ்ப்பாணம் என்று கத்துறேன்டா. நடந்து நல்ல ஒரு இன்னும் ஒரு பஞ்சாயத்து நடக்குது தகப்பனோட. என்ன அவன் சொல்லட்டா வீட்டை நடந்து போட்டு அந்த ஆளும் பாரு ஆளு நல்லூர்ல முடிக்க போறேன் விட மாட்டா போல இருக்கு. அவன் பரட்டான் நடந்து பாரு வீடு மட்டும் நடக்கவே இல்லை. உங்க தெரியுது என்ட்ரன்ஸ். சாமி இது சாமி அது சாமி வேற அனுபவம். இந்த 100 நாளில் வந்து என்ன சாமி என்ன சாமி சொல்லு சாமி. மாலை ஓடுது கொண்டு போகிறேன் 20 நாள். அதே அம்மங்கள் திருவிழா பெறாக போல அடுத்த 2 முடியுது. 1 மாதம் 3 மாதம் ஒரு நாளுக்கு வயசனை ஒரு நாளில் கிழமையில 2 நாள் வயசனை 7 நாளாக பார்க்க சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டு நாவல்குடிக்கு வந்தாப்புல கத்தினேன். யாழ்ப்பாணம் 75 மாவட்டம் போடுங்க. ஏன் நடக்க நண்பனோட சேர்ந்து நடக்க வந்தோம் இருக்கிறேன். இது சினிமா ப்ரோ. முருகனை கண்ணோட தெரியும் தானே ஆபாசம். கொஞ்சம் இதுல பாருங்க, ஓடினாலும் ஓடி விடுவோம் 2 பேர் ஒவ்வொரு ஓடுறது
எல்லாம் முடியட்டும் நடந்து வந்தார் சாமி சாமி நடந்து வந்திருக்கேன் ஆள் எங்க இருந்து வருது வயசாக முக்கியமான நடந்துக்குது நாங்கள் லட்டு கூட கொடுத்துக்கிறோம் வர வந்து இந்த பக்கத்தில் நிற்கிறேன் அப்படி எல்லாத்துலேயும் அப்படி நினைக்கா விட்டீங்கன்னா நினைக்கா விட்டா கூடாக்கியா கை ஓகேயா இவர் பாலை ஓட்டுறாங்க சாமி ஒளிஞ்சு நிற்கிற சாமி ஆரம்பிச்சே தானே பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி கேக் கொண்டு அதே சாப்பிட்டு படைக்கிறது நடந்த கலைப்புக்கு சாப்பிடுற சாப்பாடு உடம்போட அதனால என்ன சாப்பிட்டாலும் खाली याद சாமி என்ன வாரி கேள்வி கேட்டா நாங்கள் நல்ல பதில் கொண்டு தருவோம். நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் என்ன மாதிரி அதை சொல்ல முடியுமா? எந்த கஷ்டத்தை கேட்குறீங்க? 104 நாளும் 107 நாளும் கஷ்டம் தான். நடபயணம் இல்ல கொலை மிரட்டல் எல்லாம் வந்திருக்கு போல எனக்கு. அது சும்மா பிராக்கு வந்திருக்கேன், நாங்களும் பிராக்கு பண்ணிவிட்டோம். காவல்துறையால இது பிரச்சனை வந்தா உங்களுக்கு? காவல்துறைன்றது இல்லை, நாங்கள் தேர்தல் டைம், அதாவது ஜனாதிபதி தேர்தல் அந்த டைமில் ஓட்டு போகிறது சந்தர்ப்பம் கிடைக்கல. ஏண்டால் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம், நம்ம இடையில விட்டுட்டு போயிடாது. அந்த டைமில் நாங்கள் ஒரு ரூமில் தங்கியிருந்தாங்க. தங்கி இருக்க 2ஆம் நாள் தெரியும் தான், யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வீடியோ எடிட் பண்ணி போட்டு வேணுமென்றது. அப்போ 2ஆம் நாள் வீடியோ எடிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு 15 வீடியோ கிட்ட ஸ்டொக்கில் இருந்தது. அந்த டைமில் ரூம்காரருக்கு சிங்களம், எங்களுக்கு நாங்கள் தமிழ். அப்போ மொழி பிரச்சனையால் ரூம்காரை அடிச்சு சொல்லிட்டார், இப்படி தங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து இப்படி நண்பன் இருக்கிறார் அங்கே சாமி, அவரோட கொஞ்சம் தகாத வார்த்தையில் கழிச்சதால கொஞ்சம் குழம்பிட்டோம். அதில் வானத்தில் ஏற சொல்லி நாங்கள் வானத்தில் ஏறாமல் அதே நடையோட போனாங்க. அதை விட வேறு ஏதாவது இன பிரச்சனை மொழி பிரச்சனை இருந்தது? அப்படி ஒன்று உண்மையில பார்த்தளவில் மக்களில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சொல்லப்போனால் நான் இந்த 25 மாவட்டம் தொட்டுட்டு வந்துட்டோம், ஒரு 98% மக்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்க நடக்க இது யோசிச்சிருப்பீங்களா? எங்களுக்கு கூட கஷ்டம் பெருமானு யோசிச்சிருப்பீங்களா, இல்லை ஆதரவு கிடைக்குமான்னு யோசிச்சிருப்பீங்களா? என்ன கஷ்டம் பெருமானு தெரியும், ஆதரவு பெருமானு தெரியும். கூட கிடைச்சது ஆதரவு தான் கூட. நீங்க ஆரம்பிச்ச இந்த பயணத்தின் நோக்கத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கீங்களா? வெற்றி என்னதுன்னா, நான் விகாரையில் போய் தங்கியிருக்கேன், சேர்ச்சியில் போய் தங்கியிருக்கேன், கோயிலில் தங்கியிருக்கேன், பள்ளிவாசலையும் தங்கியிருக்கேன். தங்காத இடமே இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த இடத்த தங்கிறத நான் வீடியோ மூலம் மக்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ காட்டேக்க மக்களுக்கு புரியும். இப்போ ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்கிறதால தானே அவங்க அந்த இடங்கள் எல்லாம் தங்க தந்திருக்காங்க. வீடியோவில் நாங்கள் பார்க்க நீங்கள் ஒரு சைவ சமயம் இந்த மாதிரி தான் இருந்து உண்டு. ஆனால் மற்ற மதத்தினர் தான் கூட உங்களுக்கு உதவி செய்த நாங்கள் பார்த்துருக்கோம். எல்லா மதத்திலும் இவங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. சில இப்போ கூட மழை பெய்யுது, சில இடங்களில் வீடியோ எடுக்க முடியாது இருக்குன்னு அந்த மாதிரி கட்டங்கள் அமைஞ்சிருக்கும். அதனால் எல்லா இடம் மரம் வைக்கணும்னு சொன்னீங்களா? வச்சுட்டியா? சில இடத்துல வைக்காம தவறப்பட்ட இடம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 19 மாவட்டத்தில். ஆனால் இந்தியாவில் எங்களுக்கு அமையலை, உண்மையாக 2 அமையலை.
அடுத்த வாரத்தை வெளியில பைக்கில் நடந்து போய்க்கல தேடி திரிஞ்சா கிடைக்குது இல்லை கண்ணம்னால அப்போ எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது அதனால அடுத்த கட்டம் இல்லை மற்ற என்ன மாதிரி நான் கவலை வந்து முள்ளத்தீவில் வச்ச மரம் ஒன்று எல்லாம் வச்ச மரம் வந்து அது பாதுகாத்து தான் வந்தவர் அது யாரை வந்து வெக்கவாலை எடுத்து கொண்டு போட்டாங்க இப்போ வரையும் கிடந்து வரும் என்ன காரணத்துக்காக அந்த ரோட்டை பெருக்கிறது என்ன ஒதுக்கியாது என்னத்துக்காண்டி இப்போ அதால கொஞ்சம் ஏன்னா முழஞ்சிட்டேன் அடுத்த என்ன செய்ய கஷ்டம் சொல்ல போனா 2 கஷ்டப்பாடு நம்ம பேக்க முதல் கஷ்டம் வந்தது சிவனோட கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வரும் அது என்னோட மற்றது நான் மற்றது 4 பேரும் மதுசன் சாமி மற்றது கபிலாஸ் தெரியுமா நினைக்கிறேன் கூடுதல் எல்லாருக்கும் அவரை தெரியாத ஆக்கல்ல தானே கபிலாசனா மெலிய தான் நிற்கிறேன் பார்த்தா இன்னும் கூட தான் வந்திருக்கேன் நானே போய் வந்திருக்கிறேன் அப்படி போய் அந்த இடத்துல கிட்டத்தட்ட 9-10 மணி ஆயிடுறாங்க லைட்டு தெரிஞ்சிச்சு சரி ஊர் வந்துட்டு வா டக்குல எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பாதையெல்லாம் இறங்கினாங்க கடைசி வந்து 3 வரையில சின்ன பாதை இருந்து கொண்டு இருக்குது இறங்கி வந்து 2 நாளைக்கு கால் கீழே அதாவது எல்லாரும் ஏற்றத்தை பார்த்தா பயப்படுவாங்க வீட்டம் பெருதான் சொல்லி நாங்கள் பள்ளத்தை பார்த்துட்டு கால் இந்த பக்கத்து எல்லாம் இதாகி அதுக்கப்புறம் 2வது கஷ்டம் சொன்னா முள்ளத்தீவில் கொப்புலாய் கால் வேறு இருக்குதானே அது ஒரு இப்போ அவங்கள ஒரு மேலே தொங்க விட்டா எவ்வளோ நேரம் தொங்குவீங்க எவ்வளோ நிமிஷம் தொங்குவீங்க ஒரு நிமிஷம் கஷ்டம் 2 நிமிஷம் மிஞ்சி 2-3 வைங்க வேணும் இப்போ அந்த இப்போ நாங்கள் நீந்துற ஐடியாலாம் போனாங்க அந்த டைமில் இப்போ மழை டைமில் இல்லை குளமெல்லாம் திறந்து விட்டதால கொண்டு போனதால ஒரு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீந்தி இதாகி வந்த நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாது அப்படி விட்டதால போட்டை பிடிச்சுன்னு வந்து நாங்கள் போட்டில் அந்த மேலே இழுத்து அப்படி இழுத்து ஒரு 50 கிலோ காலைகளை கட்டி விட்டா இந்த அடையாளத்தை காட்டலாம் பிடிச்சி வந்துடுறாங்க கிட்டத்தட்ட அந்த டைமில் என்ன சொல்றேன்னு தெரியாது அவ்வளோத்துக்கு தண்ணி இந்த இதைப்புக்கு எங்களை தான் அடிக்கும் இறங்கினா பிறகு அந்த கோப்பரை எடுத்து இப்படி கூட கை பிரச்சனை நோ கடன் அப்ப நீங்க எதிர்கொண்ட விமர்சனங்கள் என்ன கடுமையான விமர்சனங்கள் நிறைய வந்திருக்கும் இல்ல விமர்சனம் செய்யறாங்க உடனே நேரடியா கேட்க விளக்கம் ஒருத்தரும் பரியினை இல்ல அவ நாங்க திருப்பி எடுத்தாலும் போன் செய்யறதே நேரடியா வந்தா நான் விமர்சனத்துக்கு பதில் சொல்லலாம் அதுல கமெண்ட்ல அடிச்சா திருப்பி ரிப்ளை பண்ணா விளங்காது அதோட கமெண்ட் ரிலீவ் பண்ணி போட்டு போறது என்ன கஷ்டப்பட்டு அதோட யாராவது போன் அடிப்பினா திருப்பி அதே நம்பருக்கு எங்கட போன்ல இருந்து எதில் அடிச்சாலும் தொடர்பு இல்லை பழியில் அடிக்கலாம் இவ்வளவு தான் நடக்கும் சில நேரம் விராக்கி வருவோம் நல்ல கஷ்டமான சூழ்நிலையில அறிவு நம்ம போராட்டத்து கொண்டு ஆனா எங்களுக்கு கொஞ்சம் இன்ஜியா இருக்கும் இந்த கஷ்டத்தை மறந்தா அவரோட கழிச்சு கொண்டு போய் சேர்ந்துருவோம் அது நடைபயணத்துல நாங்கள் இப்படி கணக்கு கதை வித்தியாசம் 1000 கோடி ப்ராஜெக்டும் காய்ச்சினாங்க ஆனா வில்லுப்பாடு உண்மையாக நல்ல விஷயம் நிறைய பேர் அடிமையா இருந்தாங்க நீங்க முழுசா கொண்டு போயிருக்கலாமே நல்ல ஒரு பகுதி நடக்கிற கிலோமீட்டர் கூட கூட வாய் கதைக்க உடம்பு கலைக்குது அதனால வாயை மூடிட்டு காலால செயல காட்ட வேண்டியது கடந்த காட்டுல கூடின தூரம் 20 கிலோமீட்டர் மடுவில இருந்து ஆண்டான்குளம் மாற தூரம் எல்லாரும் மேலே கேமரா வச்சு கொஞ்சம் கீழே தம்பி உங்களுக்கு என்ன பேருடா மது சார் எத்தனை வயது 9 வயது நீ எங்க இருந்து அண்ணாமாரோட ஜாயின் ஆயிருந்தீங்க தம்பி எனக்கு பிடிச்சிருக்கணும்னா தம்பி கடைசி டைம்ல என்னோட கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் சேர்ந்து நடந்து வந்தவனே என்ன கிட்டத்தட்ட நாங்க 3 பேரும் தான் கடைசி டைம்ல வந்தாங்க 3 பேரும் நடந்தோம் அச்சிவெல்ல இருந்து அப்பாவோட அடம் பிடிச்சி அங்க வந்துறாங்க அப்புறம் அப்பா வேலையை அவர்கிட்ட போய் தனியா வந்து ஊருக்கு அவர் ரெடியா ஆனா எங்களாலேயே அது ஆணி குத்து அது இந்த 2 பக்கம் நாங்க போய் அந்த அது எலும்பு மாதிரி தான் அந்த ஆணி மாதிரி குத்தி அது என்னன்னு தெரியாது இப்ப போல எங்க கடன் தூரத்துல இந்த வேன் கொண்டு ஓட்டு அது சிட்டியத்தை போனாடி இப்ப வேன் ஓடி போட்டு அப்படியே வர அப்படி எங்க வேனோட எங்க வேன் பள்ளியில நிக்கு அதானே பார்த்தேன் நண்பன் ஊர்ல இருந்து வராம ஏரியல்ல வரோம் அங்க இருந்து கலெக்ட் வந்து வரோம் அப்ப நாங்க போகும் கூட நீங்க போகும் கூட அப்படியே மைதான கார்த்திகை 27 கார்த்திகை 27 அனைத்து மாவட்டங்களை சுற்றி நடந்த பிறகு தமிழ் ப்ரோவும் இந்த தம்பியும் இங்க அவருக்கு எனக்கு தர மாதிரி போட்டார் வாகனத்துல வந்து ஏற போயினோம்
வீரப்பொருள் உண்மையிலேயே வானத்துல வேற இல்லையா கப்பல்ல தொங்கி கொண்டு போனது படகு அது வேற இல்லையா இப்ப 107 நாளைக்கு பிறகு வாகனத்துல ஏற போறீங்க என்ன உணர்வு வருது என்ன ஃபீலிங் வானத்துல கூப்பிடுற ஃபீலிங் வருது இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் எங்களை தமிழ் புரோஸ் வானத்துல ஏறிட்டா நான் ஏறையில நான் அப்படியே போயிட்டு நடந்து போறேன் ஓகே தமிழ் புரோஸ் போட்டு வார் எது இல்ல நீங்க அப்படியே போங்க நான் நடந்து வீட்டை வார் இதே அப்படி அண்ணன் ஆட்டோடு சரியா அண்ணன் ஆட்டோடு தமிழ் புரோஸ் ஆட்டோடு இருக்க ஆட்டோடு அண்ணா ஆட்டோடு ஓகே பாய் அண்ணா நான் நடந்தா வீட்டை போறேன் அண்ணா நான் நடந்தா வீட்டை போறேன் வாங்கடா கார்த்திகை 27 கார்த்திகை 27 ஒளி தீபம் தான் தேசம் போல தோணுதே தனி